بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وبه نستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹராமுடை அணியுமிடத்திலே நீயத்தை மொழிவது அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா அல்லது நபி வழிக்கு அது முரணானதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நீயத்தை மொழிதல், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, வேறு கிரிகைகளாக இருந்தாலும் சரி, மொழிதல் மார்க்கமாக்கப்படவில்லை என்ற செய்தியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் தல்பியா, அதாவது நியத்து நாடியதற்கு பிறகு லப்பைக் உம்ரத்தன், உம்ரா செய்வோராக இருந்தால் லப்பைக் உம்ரத்தன் என்றும், ஹஜ்ஜி செய்வோராக இருந்தால் ஹஜ்ஜிலே லப்பைக் ஹஜ்ஜன் என்றும் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கணும். ஹல் ஹாதிஹி நீயா, இப்படி சொல்வது லப்பைக் உம்ரத்தன் லப்பைக் ஹஜ்ஜன் என்று சொல்வது நீயத்தாக கருதப்படுமா? இல்லை. மாற்றமாக ஃபலஜூசு தலஃபுது பிஹா, அதை நீயத்தை மொழிவது ஜாயிஸாகாது. உதாரணமாக அல்லாஹும்மன்னி உரீதுல் உம்ரத்த, யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடுகிறேன், யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய நாடுகிறேன் என்று சொல்வது மார்க்கமாக்கப்படவில்லை, அது நபி வழியும் அல்ல. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லப்பைக்க உம்ரத்தன் லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்வதற்கல்லவா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், தொழுகையிலே நாங்கள் தொழுகையை நாடி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி நுழைவதைப் போலதான் நாங்கள் ஹஜ்ஜிக்காக அல்லது உம்ராவுக்காக நியத் செய்து உரீதுல் ஹஜ்ஜ வல் உம்ரத, ஹஜ்ஜையில் உம்ராவை நாடுகிறேன் என்று உள்ளத்திலே நாடி லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் லப்பைக் அல்லாஹும் உம்ரத்தன் சொல்வது அது தக்பீர் கூறுவதை, தொழுகையில் நுழையும் போது தக்பீர் கூறுவதைப் போல என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.